ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்க. ஸோ இந்த வாரம் லீக்ஸ் வாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா கண்டினியூஸாக மார்வல் சர்வர்லேருந்து எவனோ ஒருத்தன் உட்காந்து விளாண்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எல்லா இம்பார்ட்டண்டான டீசர்ஸோட நிறைய லீக்ஸ் தொடர்ந்து கடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டேவோட ஃபர்ஸ்ட் டீசர் கேப்டன் அமெரிக்காவோட ரிவீல். தென் அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ லேவோட இனிஷியல் டீசர் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிடுச்சுங்க. இது ரெண்டையுமே நம்ம ஆல்ரெடி பிரேக் டவுன் பண்ணி நம்ம சேனலில் போட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு டூம்ஸ்டேவோட செகண்ட் டீசர், தோரோட டீசர் இருக்குல்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. அந்த வெர்ஷன் ஆஃப் லீக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு, அந்த டீசர்ல என்னெல்லாம் காட்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு இது வீடியோலாம் பார்த்துடலாம். தென் இது மட்டும் இல்லாமல் இந்த டீசர் விஷயமா பார்த்துட்டு இருக்கும்போது டூம்ஸ்டேவோட கதை என்னவா இருக்கலாம் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை என்னால் கணிக்க முடியுது. அதுவும் என்ன அப்படின்றத வீடியோ போக நான் சொல்றேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தோரோட டீசருக்கான ஆடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லீக் ஆச்சு. தென் இது மட்டும் இல்லாமல் இமேஜஸும் லீக் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வீடியோ கிளிப்பும் ஒன்று லீக் ஆயிடுச்சு. ஓவராலாக அந்த ஆடியோவில் அவர் என்ன பேசினாருன்ற டைலாக் இருக்குது. இங்கே வீடியோவில் ஓரளவு இது என்ன மாதிரியான சுச்சுவேஷன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. கம்ப்ளீட்டாக என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். டைலாக் வைஸ் தோர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடின்ட்ட ப்ரே பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட்டில் தோர் நடந்து வந்து கீழே உட்காந்து அவர் வந்து ஓடி ப்ரே பண்ற மாதிரி. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்குன்னு ஒரு கிரீடம் இருக்கு, சிம்மாசனம் இருக்கு, பெருமை இருக்கு, ராஜ்யங்கள் இருக்கு, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா அப்பா, நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கல. நான் இந்த ஒரு லைஃபுக்கு ஒருத்தியே இல்லைன்றது எனக்கு தெரியும் அப்பா. இருந்தாலும் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், இந்த உயிரை இன்னும் கொஞ்சம் நீட்டிச்சு வைக்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா இதை நான் கேட்கறது எந்த தண்டர்ஸ் பவருக்காகவும் கேட்கல, எந்த கிரீட கேட்கல, பெருமைக்காகவோ இல்ல ஒரு கிங்டம் அமைச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவோ நான் கேட்கல. காதலுக்காக, எனக்காக இங்க ஒரு உயிர் இருக்கு, அதுக்காக அப்படின்ற மாதிரி வேர்டை சொல்றாரு. லவ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாரு. அப்படி பார்க்கும்போது நம்ம கோ த காட் புச்சரோட டாட்டர் இருக்காங்களா, இப்ப கிட்டத்தட்ட அவங்களதான் இவங்களோட டாட்டர் அப்படின்ற மாதிரி எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஒரு பொண்ணுக்காக தான் இவர் வந்து இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கரெக்டா கேப்டன் அமெரிக்காவுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய அவர் தூக்கி கொஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து ஸ்டார்ட் அப்படியே முடியுது. ஸ்டீவ் ராஜர்ஸ் வில் ரிட்டர்ன் சொல்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தோர் இது மாதிரி பண்றாரு. ஸோ கொஞ்ச நேரங்களே தோர் வில் ரிட்டர்ன் இன் டூம்ஸ்டே அப்படின்ற மாதிரி போடுவாங்கன்னு சொல்றாங்க. பட் வீடியோ அவ்வளவா வரல. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் தான் லீக் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது இவருக்கும் ஒரு டாட்டர் இருக்காங்க. அதே மாதிரி ஃபென்டாஸ்டிக் ஃபோர்டையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ்னு ஒரு குழந்தை இருக்கு. கிட்னாப்பரா மாறிட்டாரா டாக்டர் ரூம், என்னன்னு புரியலையே. ஒரே குழந்தைங்களா பார்த்து கிட்னாப் பண்றாரு. ஸோ லிட்டரலி எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. கனெக்ட் பண்ண முடியுது. அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒத்து போகிறது ஒரு விஷயம் தான். எல்லாருக்கிட்டையும் குழந்தை இருக்கு, எல்லாருமே பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இல்லை ஸ்டீவ் ராஜர்ஸோட குழந்தை மட்டும் அவ்வளோ பெரிய சூப்பர் ஹியூமன் கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல்லும் கிடையாது. ஏன்னா ஒரு குழந்தை, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சோல்ஜர் சீரமை போட்டிருக்காரு. பெக்கி கார்ட்டர் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் கிடையாது. மேபி அந்த குழந்தைக்கு பவர்ஸ் இருந்ததுன்னா ஒரு சூப்பர் ஹியூமனாக இருப்பானே தவிர்த்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெலிபோர்டேஷன், மல்டிவர்சல் லெவல் அந்த மாதிரியான பவர்ஸ்லாம் அவனுக்கு கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா இந்த டைம்லைன் பிரான்ச்சஸை வேற ஒரு பிரான்ச்சை உருவாக்கின ஒரு குழந்தை. அதனால நிச்சயமா இந்த ஒரு குழந்தையை கொன்னா அந்த பிரான்ச் அழியும். இந்த குழந்தையை கொல்லலைன்னா அந்த பிரான்ச்னால நிறைய விஷயங்கள், நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். அதனால அந்த குழந்தையை கொல்லணும்ன்ற ஆப்ஷனை டாக்டர் டூம் கொண்டு வர, இது ஏன் குழந்தை, இதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்ற ஆப்ஷனுக்கு வந்து ஸ்டீவ் ராஜர்ஸ் போக, அது மாதிரியான அதை ஒரு பிரச்சனையா போகலான்னு தோணுது. பட் எல்லாத்துலயும் ஒரு விஷயம் டாட்ஸை கனெக்ட் பண்றது என்னன்னா, கிட்ஸ் எப்படி வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்னு ஒரு விஷயத்தை வச்சு இன்ஃபினிட்டி வார் அதுக்கப்புறம் என் கேம் வந்ததோ, அது மாதிரி இதுல வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமா ஏதோ ஃபாலோ பண்ணி போக போகுதுன்னா பவர்ஃபுல் கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா கோர் த காட் புச்சரோட டாட்டர் எட்டர்னிட்டிட்ட வரம் கேட்டு அந்த பொண்ணை மறுபடியும் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு அப்படின்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ்க்கு சொல்லவே தேவையில்லை. அவங்க எந்த அளவு பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் பீயிங் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். காஸ்மிக் லெவல் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். அப்படி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேர் மூலமா ஏதோ ஒரு விஷயம் மேபி டாக்டர் டூமுக்கு ஆகாயமா நடக்கலாம். அதனால அவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு அடுத்த டீசர் யாருதுன்னு நினைக்கிறீங்க? டாக்டர் டூமோட தான். அவர் என்னமா வரப்போறாரு, அவரோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றது தான் நமக்கு இப்ப தெரியல. சொல்லியிருக்கக்கூடிய லீக்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா இவர் பழைய அயன்மேன் தான், என் கேம்ல இறந்து போனவரோட அவர் தான் வந்திருக்காரு லிட்டரலி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அதுல ஒன் ஆஃப் வேரியன்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏண்டா நான் இங்க குழந்தை இல்லாம, குழந்தை குட்டி இல்லாம தியாகம் பண்ணி செத்து போறேன், ரெடி ராஸ்கல்ஸ், நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரியான
கோவத்தில் வராரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ரூமர்ஸ்லாம் போகுது. பட் அவரோட ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரி என்ன, எப்படி அயன்மேன் வேரியன்ட் டாக்டர் டூமா மாற முடியும், இல்லை இவரோட ஆர்ஜின் வேறையா அப்படின்றது இந்த டீசர் 3ல தான் தெரிய வரும். அதுக்கப்புறம் டீசர் 4ல தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஹீரோஸ் எல்லாத்தையுமே காமிச்சு ஒரு ட்ரெய்லர் கட் வரப்போகுது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்லாம் பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டீசரை பற்றி? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வீஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவிச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.